ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வெளியில் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணும்போது. அதனால் அந்த பட்டாசு சத்தங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் தொடர்ந்து பேசுகிறேன். அவாய்ட் பண்ண முடியல. நம்ம நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு திடீர்னு ஒரு விறுவிறுப்பு ஏறுது, வரவேற்பு அதிகமாகுது. அந்த பின்னணியில் பார்க்கும்போது நம்ம ஒரு பயம் வருது. ஒரு வாரமும் தரமான நிகழ்ச்சிகளை கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு பயம் வருது. அதே சமயம் ஃபோன் கால்ஸும் நிறைய வருது. அந்த வகையில் ஒரு லேடி பேசினாங்க சமீபத்தில். எப்படின்னா, நான் உங்கள் நிகழ்ச்சி யூடியூப்பில் நான் வாரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. எப்போ வரும் புதன்கிழமைன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் உண்மையை சொல்ல போனால் இந்த ஆவிகள் உலகம் வெப் டிவிக்கு நான் அடிமை ஆயிட்டேன். வாரம் என்ன வரப்போகுதுன்னு நான் அதை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனோநிலைமை எனக்கு வந்துடுச்சு. ஆனால் இதை தொடர்ந்து பார்க்க எங்கள் வீட்லேயே இரவு நேரங்களில் ஏதோ காலடி சத்தம் கேட்குதுன்னு, உருவங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது. இது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இப்படியெல்லாம் பாதிப்பு வருமா, இது பார்க்கலாமா வேண்டாமா நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம் வருதுன்னாங்க. எனக்கே கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அம்மா, அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கும். சில துஷ்ட சக்திகள் தங்களை வெளிக்காட்டிக்காமல் இருக்கும். வெளிக்காட்டிக்கிட்டா நம்மளை விரட்டி விட்டுருவாங்க, அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்கன்னு அமைதியாக இருந்துக்கிட்டு பேக்ரவுண்டில் சில கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எண்ண அலைகளால் அது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்குமே பயப்படாதீங்க, எது இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், நீங்கள் எனக்கு கடிதம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் என்னுடைய நிகழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன்னா, 46 ஆண்டு காலமாக ஆவிகளோட தினம் பழகிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை நிகழ்ச்சிகள் எதுவுமே என் வாழ்க்கையில் நடைபெறலைன்றது குறிப்பிட்டோம். ஏன்னா எல்லாமே மகான்களாக வந்ததுனால நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் தான் நடந்தது. உதாரணமாக, எங்கள் ஊர்லேயே விக்கிரவாண்டியில் எங்கள் தெருவுலேயே ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை தூளியில் தூங்கிட்டு இருந்தா. அழுகுரல் கேட்டு அந்த தாயார் சமையல் வேலையை விட்டுட்டு பார்த்தாருன்னா, குழந்தையினுடைய தூளி யாரோ ஆட்டி விட்ட மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அந்த பையன், ஆண் பையன், அவன் அழும்போதெல்லாம் அந்த தூளி ஆடிக்கிட்டு இருக்கும். தாயார் போய் பார்க்கும்போது பயந்துட்டாங்க. எனக்கு உறவினர்கள் வீடுன்றதுனால நான் போய் பார்த்தா அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தது. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி பகல் பொழுதுல யாருக்கும் தெரியாம அவங்க ரூம்லயே பெட்ரூம்ல கட்டில் இருக்குது. அந்த கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படியே அந்த பையன் எப்போ அழுவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சான். லேசா சினுங்கள், அப்புறம் கொஞ்சம் பெரிய அழுகை. அந்த அழுகை கொஞ்சம் பலமான உடனே நல்லா கவனிங்க, அந்த தூளின்றது அந்த சேலையில கட்டி தொங்க விட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சிருப்பாங்களே, அதை சொல்றேன் நான். அதுக்குன்னு வேற துணியால கட்டியிருந்தாங்க, வெள்ளை துணியில. அந்த அந்த தூளி கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சு நல்ல ஒரு ஃபாஸ்டாவே போக ஆரம்பிச்சுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாரும் இல்லை, கதவு மூடி இருக்குது. அவன் அழகிற சத்தம் ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது ஆரம்பிச்சுது. ஐசோலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அந்த ரூம்ல ஒரு பக்கம் ஸ்டீல் பீரோ, இன்னொரு பக்கம் நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற கட்டில். கரெக்டா அந்த கட்டில் கிட்ட திரும்புது, அந்த பீரோ கிட்ட போய் திரும்புது. அந்த பையனுடைய தலையோ காலோ எதுலேயும் மோதாத அளவுக்கு கரெக்டா யாரோ ஆட்டி விடுறாங்க. அந்த தாயார் சத்தம் கேட்டு அந்த ரூமுக்குள்ள வந்த உடனே அந்த ஐசோலேஷன் தானா குறைய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு யாரோ இதை நிகழ்த்துறாங்க, இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆவி உலக தொடர்பு கொண்டு கேட்கும்போது, அந்த பையனுடைய தாத்தா, அதாவது அந்த பெண்ணுடைய அந்த தாயாருடைய மாமனார், அவர் பேரன் மேல வச்ச பிரியத்தினால, எல்லாரும் வேலையா இருக்காங்களே, பேரன் அழறானே அப்படின்னு ஒரு பிரியத்தினால ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி நிகழ்த்தப்படும்னா, அந்த குழந்தையினுடைய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அந்த தூளியை ஆட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், ஐயா, நீ நல்ல எண்ணத்துல தான் செய்றீங்க, ஆனா தாயார் பெத்தவங்க பயப்படுறாங்க, உன் பிரியத்தை மனசோட வச்சுக்கோ. அவங்களுக்கு தெரியும் குழந்தைய வளர்க்குறது, அழுதான்னா பால் கொடுக்கறதுக்கோ தாளாட்டுறதுக்கோ அவங்களுக்கு தெரியும். நீ இதில் தலையிடாத, ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அன்பை இந்த மாதிரி முறையில் வெளிக்காட்டாத, இது கொஞ்சம் முரட்டுத்தனம், பயம் உண்டாக்கக்கூடிய விதம் அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப வருத்தத்தோடு ஏற்றுக்கிட்டார் எங்களுடைய கோரிக்கை. சரி, இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க என் பேரனை அப்படின்னு விடை பெற்றார்.
இது வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். ஒரு முறை நானும் எனது நண்பரும் பாண்டிச்சேரிக்கு பைக்ல போறோம். புல்லட் மோட்டார் பைக்கு. இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாலாம் வந்துருச்சு. ₹1,00,000 1,00,000 2,00,000லாம் வந்துருச்சு புல்லட்லயே, ராயல் என்ஃபீல்டு. நாங்க வச்சிருந்த பைக் எல்லாம் ஹெவி. அதாவது அது ஸ்டாண்ட் போடுறதுக்கே வந்து எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பைக். நாங்க வந்து விக்கிரவாண்டியில இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு கிராமங்கள் வழியாக ஷார்ட் ரூட் ஒன்று இருக்குது. திருக்கனூர் அந்த மாதிரி மதகடிப்பட்டுன்னு வரும். அந்த வழியா போயிட்டு நாங்க நள்ளிரவுல திரும்புறோம். வழியில வந்து ஊசிட்டேரின்னு ஒரு ஏரி வரும். நான் சொல்றது வந்து அந்த ஏரியாக்காரங்க யாராவது இந்த நிகழ்ச்சி பார்த்தாங்கன்னா அது தெரியும். அதாவது மெயின் ரோட்ல நம்ம செங்கல்பட்டுல இருந்து வந்தா மதுராந்தகம் ஏரி வரும். அந்த ஏரி நிரம்பி இருக்கும்போது பார்த்தா பஸ் அது மேல போகும். பைபாஸ் ரோடு மதுராந்தகம் ஏரிக்கரை மேல போகும்போது பார்த்தா கடல் மாதிரி இருக்கும் அந்த ஏரி நிரம்பி இருக்கும்போது. அதே மாதிரி ஊசிட்டேரின்றது பெரிய பிரம்மாண்டமான ஏரி. பாண்டிச்சேரி மாநிலத்துல மிக பிரம்மாண்டமான ஏரி அது. அந்த ஏரிக்கரை மேலதான் வரணும் நாங்க. வரும்போது போகும்போது இல்லை, வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, ரோடு போடணுன்றதுக்காக கிராவல் நிரப்பி வச்சுட்டாங்க. பெரிய பெரிய ஜல்லிக்கல், கொஞ்சம் கூட கேப், மண் ரோடு இல்லாம இந்த கரைக்கும் அந்த கைக்கும் ரெண்டு பக்கமும் அந்த கிராவல் வந்து பர்லாங் கணக்குல போட்டு வச்சிருக்குது. பகல்ல ரொப்பிட்டாங்க. எப்படி இது மேல புல்லட்ல போறது? திரும்பி போகணும்னா நாங்க வந்து என்ன பண்ணணும், பாண்டிச்சேரி போய் சுத்திக்கிட்டு திண்டிவனம் வழியா விக்கிரவாண்டிக்கு வரணும். என்ன பண்றதுன்னு தெரியாத போது மைண்ட்ல வந்து அந்த நம்ம கைடிங் ஸ்பிரிட் பதில் சொல்றாங்க. நாங்க உதவி பண்றோம், நீங்க 2 பேர் இருக்கீங்க இல்லையா, போங்க, அதை வண்டியை தள்ளிக்கிட்டு போங்க. அந்த கிராவல் மேல ஓட்ட முடியாது, நாங்க இருந்தாலும் தள்ளுறதுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்ட்டு அது மேல இந்த கிராவல், ஜல்லிக்கல் கிராவல், நல்ல பெரிய பெரிய கற்கள், அது மேல புல்லட்டு தள்ளுறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஹெவியா இருந்தது. அப்படியே யாரோ தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பின்னாடி இருந்து புஷ் பண்ற மாதிரி இருக்குது. நான் ஹேண்டில் பேரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே யாரோ கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விடுறாங்க. நடந்து அப்படி தள்ளிக்கிட்டே போறோம். ஈஸியா, எந்த விதமான சிரமமும் தெரியல. சாலையில தள்ளுறதை விட கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, அவ்வளவுதான். அப்படியே அந்த ஜல்லிக்கற்களை தாண்டுற வரலும் அந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அது அதாவது இந்த இரவுல உருவம் காட்டுறது இதெல்லாம் அந்த அம்மையார் சொன்னது வந்து இந்த நிகழ்ச்சியினால கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்குது வாழ்க்கையில். இன்னொரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு சம்பவம். சாதாரண ரவிச்சந்திரனாக இருந்த போது நான் பச்சைப்பன் கல்லூரியில மாணவனா இருந்த காலம். அப்போ வந்து பொதுவா வந்து சிறு வயதுல இருந்தே வந்து ஜெய்சங்கர் படங்கள்னா விரும்பி பார்ப்பேன் நான். அது காரணமெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயற்கையா ஒரு ஈடுபாடு. அப்படி வரும்போது ஜெய்சங்கர் படம் பார்ப்பேன். அந்த படங்கள் பார்க்கும்போது நான் ஒரு ஆர்வத்தினால் உந்தப்பட்டேன். பச்சைபாஸ் காலேஜில் இருக்கும்போது ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் எங்கேயோ கிளம்புனாங்க. எல்லாம் என்னுடைய வகுப்பு தோழர்கள்னால எங்கடா போறீங்க அப்படின் போது ஜெய்சங்கர் வீட்டுக்கு போறோம் நாங்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், யார் அவங்கள வர சொன்னது, யார் நம்மளை உள்ள விடுவாங்களா, யாருக்கிட்ட கேட்டீங்க, எதை நம்பி போறீங்கன்னா நாங்கள் ஃபோனில் பர்மிஷன் வாங்கிட்டோம், எங்களை வர சொல்லியிருக்காங்க, பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், உடனே பர்மிஷன் கிடைச்சதுன்னு பெருமையாக பேசினாங்க. சரி, நானும் அவங்களோட ஓட்டி கொண்டேன். நேராக வீட்டுக்கு போகிறோம். காலேஜ் ரோட்டில், நுங்கம்பாக்கம் காலேஜ் ரோட்டில் ஜெய்சங்கர் வீடு. போனால் வாட்ச்மேனு, ஜெய்சங்கருடைய அப்பா எல்லாம் வெளியில் இருக்காங்க. சொன்ன உடனே யாருமே நம்பல, அடித்து துரத்தாத குறை. நான் வெளியில் வந்துட்டேன், இந்த நிலைமை சரியில்லை, இவனுங்க எங்கேயோ போய் நம்மகிட்ட பொய் சொல்லிட்டானுங்க நம்ம வகுப்பு தோழர்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் வெளியில் வந்துட்டேன். அவனுங்க வந்து ரொம்ப தகராறு பண்ணவனுங்கள கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைன்னு வச்சுக்கோங்க. நான் அங்கேயே கோச்சிக்கிட்டு, இந்த மாதிரி பொய் சொல்லி கூட்டம் வந்தீங்க, நான் ஏதாவது பாடமாவது படிச்சிருப்பேன், வந்துட்டேன் உங்களை நம்பி அப்படின்னு நான் பஸ் ஏறி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். சில ஆண்டுகள் மறைஞ்சது. காலேஜில் இருக்கும் போதே வந்து தமிழ் படங்களை பார்க்குற நாட்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது தானாவே. எப்படி ஜெய்சங்கர் படத்துக்கு மேலே ஈடுபாடு வந்ததோ அதே மாதிரி டோட்டலாகவே தமிழ் படங்கள் பார்க்குற ஆர்வம் குறைஞ்சி ஹாலிவுட் படங்கள், ஆங்கில படங்கள் மீது மோகம் வந்தது. இன்னைக்கு வரலாம் அது வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தியேட்டரில் ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறேன்.
இல்லை டிவியில் வந்து டாடா ஸ்கை கனெக்ஷன் இருக்குது, அதில் 365 360 அதில் இந்த லைன் எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் எதையாவது ஒன்று பார்க்குறேன். அது வந்து இதுவும் தானாக ஒரு இயற்கை. காலப்போக்கில் வந்து குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி ஒரு முறை சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வெறும் ரவிச்சந்திரன் இருக்காதீங்க, ஒரே 2-3 ரவிச்சந்திரன் இருக்குது, உங்கள் பேரை வந்து நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் மாத்துறேன், அது ஒரு தனித்துவமாக இருக்கும்னார். அவர் எந்த வேலையில் பேர் வச்சாரோ ஆவியுலக தொடர்பு வந்தது. அதுக்கு பிறகு வந்து அதாவது இந்த இப்போ தீபாவளிக்கெல்லாம் வந்து 1+1 புக்கு போடுறாங்க. ஒரு புக்கு வாங்கினா 3 புக்கு அது கூட சேர்ந்து வரும். அந்த மாதிரியெல்லாம் உண்டாக்குனது குமுதத்தில் தான். அந்த முதல்ல வந்தது எஸ்ஏபி அண்ணாமலை ஆசிரியராக இருந்த காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க 1+1ன்னு. முதலாக என்னுடைய நூலை, அதாவது என் மேட்ரு வந்தது, முற்பிறவியில் நடந்தது மறுபிறவியில் தெரியுமா அப்படின்னு போட்டு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் செப்பரேட் புக்கு கொடுத்தாங்க தீபாவளிக்கு. அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்குச்சு. இந்த காலகட்டத்தில் அப்படியே படிப்படியாக எனக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்த போது ஒரு நாள் ஒரு நண்பர், திரையுலக நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், நான் உங்களை பார்க்க வரணும், ராத்திரி 8 மணி இருக்கும், என்னோட இன்னொரு நண்பரும் வராரு, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த நேரம் வரலாமான்னார். வாங்க, அதனால என்ன அப்படின்னு. வந்தாரு, நண்பர் வந்தாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பரும் உள்ள நுழைகிறார். அவரை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு மாணவனாக இருந்த போது நான் யாரை தேடி சென்றேனோ அதே ஜெய்சங்கர் என்னை தேடி வந்திருக்கிறார். உடனே நண்பர் அறிமுகப்படுத்துறார், ஜெய், இவர் தான் மிஸ்டர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அப்படின்னு. உடனே அவருக்கு முகமெல்லாம் மறைச்சு, நீங்க தான் அந்த ரவிச்சந்திரன், கடந்த 3 மாசமாவே நான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க போய் தேடுறது, எங்க பாக்குறது, விக்கிரவாண்டி எங்க இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் ஆயாசமா நினைச்சு விட்டுட்டேன். நான் உங்களை இங்க சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி கையை போட்டு குலுக்குறார். ரொம்ப நேரம் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அப்போ அந்த இடத்துல நான் நினைச்சேன், அதாவது நான் தேடி சென்ற போது எனக்கு முகம் காட்ட மறுத்த அதே நபர் என்னை தேடி வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஆவி உலகத்துறையும் ஆவிகளும் தான். அவங்களுக்கு நான் நன்றி கூறினேன். இந்த இடத்துல இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது எதுக்குன்னா, முறையான விதத்தில் ஆவிகளோடு பேசி வந்தால் எந்த விதமான பிரச்சனையும் வராது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதுக்காக தான் என்னுடைய சம்பவங்களை நினைவுபடுத்தி எடுத்து சொல்கிறேன். நம்ம இனிமே கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். இந்த போன எபிசோட்ல கருப்புசாமி, அதுக்கு முன்னாடி முனீஸ்வரன், படை முன்னிகள், அவங்க வந்து படை முனிகள்ன்றது மாதிரி முனீஸ்வரன் மாறிச்சு. இந்த கருப்புசாமியும் இப்படி வந்தது, அதே வழிமுறையில வந்ததுன்னு விளக்கம் சொல்லியிருந்தேன். இதை படிச்சுட்டு இதை பார்த்துட்டு சில பேர் வந்து எனக்கு போன்ல தொடர்பு கொண்டு கேட்டாங்க, அகால மரணம் அடைஞ்சாங்கன்னா, தற்கொலையோ கொலையோ செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி பெறாதுன்னு காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. நீங்களும் அதை உணர்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அத்தகைய மரணமான இவங்க எப்படி தெய்வ நிலைக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் சந்தேகம் கேட்டாங்க. நியாயமான சந்தேகம். அவங்களும் அதே மாதிரி நிலை கொள்ளாம தவிப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்துல அவங்களுக்கான நடுக்கற்கள், அதாவது உதாரணமா இந்த கல்லை பாருங்க, ஒரு ஆள் தன் கழுத்தை அறுத்துக்கிறான் பாருங்க, பின்னாடி கத்திய வாழை வச்சு. இந்த மாதிரி எல்லாம் தியாகம் செய்தவங்க, பொது நோக்கத்தோடு செய்கிறவங்க, குடும்ப கஷ்டம் கடன் பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் வந்து இந்த நிலைக்கு உயர மாட்டாங்க. பொது நோக்கம், தன்னலம் இல்லாம பிறருக்காக இந்த தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் இந்த கற்களில் நிலைப்படுத்தப்படுவார்கள். பூஜைகள் செய்து மந்திரங்களால் நிலைப்படுத்தப்படுவார்கள். சாந்தி பரிகாரம் செய்யப்பட்டு தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகள் அவர்களுக்கும் நிகழ்த்தப்படும். அந்த காலப்போக்கில், அதாவது சில ஆண்டுகள் ஆகும், அவங்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். ஆனால் தமிழர் கலாச்சாரத்திலேயே வந்து இந்த தற்கொலை என்றது பாவம் கிடையாது. சங்க காலம்ன்றது தமிழ்நாட்டில் சங்க காலத்துல வந்து வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அந்த காலம் வந்து வேற. இப்ப இருக்கிற காலத்துலதான் வந்து ஈபிகோ செக்ஷன் படின்னு சொல்லுவாங்களே, இந்திய தண்டனை சட்டப்படி தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவது சட்டப்படி குற்றம். உயிர் பழிச்சாங்கன்னா போலீஸ் கேஸ், அது வேற இருக்குது. பாவ செயல் வேற. ஆனால் ரொம்ப தைரியம் வேணும். உயிர் வாழறதுக்கு எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை தேவையோ, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும்.
உதாரணமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தற்கொலை முயற்சியில இருந்து காப்பாற்றப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள கேளுங்க, வலி வேதனை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்கள சொல்லுவாங்க. அதனால தற்கொலை பண்ணிக்கிறது எளிதான காரியம் அல்ல. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம இந்திய கலாச்சாரத்துல தமிழ்நாட்டுல முக்கியமா இது எப்படியெல்லாம் இருந்தது, இந்த தற்கொலை முறை ஆதரிக்கப்பட்டதுன்றதுக்கு சில விளக்கங்கள் சொல்றேன். அந்த காலத்துல போர் நிகழும் போது போர்க்களம்ன்றது தனியா வச்சிருந்தாங்க. அந்த போர்க்களத்துல தான் நிகழும். அதற்கு முன்னாடி தண்டோரா போட்டு கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகள் யாரும் வெளியில வர வேண்டாம், நீங்க சண்டை நடக்கும் போது காலத்துல வெளியூர்களுக்கு செல்ல வேண்டாம், இங்கேயே இருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு தண்டோரா போட்டு முரசு அறிவிப்பாங்க. அதே மாதிரி எதிரி நாட்டு அவங்க கைப்பற்றினா கூட இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு கலாச்சாரம் இது. அதுக்கப்புறம் அந்நிய படையெடுப்புகள் வந்த பிறகுதான் இதெல்லாம் கைவிட்டாங்க. அதாவது சங்கு ஊதி இன்னைக்கு போர் நிறுத்தம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே சண்டை போட மாட்டாங்க, அவங்கவுங்க பாசறைக்கு திரும்பிடுவாங்க. ஆனா இந்த வேறு நாட்டு படையெடுப்பு வந்த பிறகு ஒரு கலாச்சாரமே புதிய கலாச்சாரம் வந்தது. எப்படின்னா போரினுடைய ஒரு நோக்கம் வந்து வெற்றி. அந்த வெற்றியை எப்படி அடைஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க டீசென்டான வகையில போர் புரிஞ்சாங்க. தமிழர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான். இந்த சண்டையில வந்து ஈட்டியால் கொல்லப்பட்டு இறக்குறவர்கள் அறகுறையா உயிர் போகும்போது என்ன பண்ணுவானுங்க, அந்த தன்னுடைய மார்புல தான் எதா இருந்தாலும் புறமுதுகு காட்டுவது அவமானம். மார்புல இருக்கக்கூடிய காயத்தை கைகளால் கிழித்து கொண்டு நல்லா இன்னும் அகலமா கிழிச்சுக்கிட்டு தனக்குத்தானே மரணத்தை உண்டாக்கி கொள்வாங்க. புண் கிழித்து முடியும் அறம் அப்படின்னு அதுக்கு வந்து இலக்கியங்கள் கல்வெட்டுகள் கூறுது. அதே மாதிரி தன் கணவன் போரில் இறந்து விட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட பெண்கள் ஓடி வர்றாங்க போர்க்களத்துல. ஒரே வீரர்களுடைய உடல்கள் கிடக்குது. அதுல வந்து இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லை, எல்லாம் செதறி கிடக்குது. ஒரு ஆளா பார்த்துக்கிட்டு தன் கணவன் எங்க இருக்கான்னு தேடும் போது மார்புல ஈட்டி சொருகி அவன் மல்லாந்து கிடக்கிறான் கணவன். அவனுடைய ஈட்டியை பிடுங்கி தன் மார்பில் சொருகி கொள்கிறான் அந்த பெண்மணி. அந்த வகையில அந்த பத்தினிகள் மரணத்தை தேடிக்கிறாங்க. இது வந்து இதுவும் அங்கீகரிக்கப்பட்ட மரணம். அப்படி வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, உயிர் போகக்கூடிய நிலையில உட்கார்ந்து இந்த ஓரளவுக்கு நல்ல சௌகரியமான வகையில கணவனுடைய உடலை எடுத்து தன் மடியில் கிடத்தி கொண்டு அவனுடைய தலையை அரவணைத்து கொண்டே வந்து இறந்து போவாங்க. அதற்கு வந்து மூதானந்தம்னு பேரு அந்த காலத்துல, மூதானந்தம் அப்படின்னு. போர்க்களத்துக்கே வராம கணவன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே வீட்டிலேயே தங்களை மாய்த்து கொள்வது உண்டு பெண்கள். அதற்கு வந்து முடிந்த நிலைன்னு பேர். இப்படி ஒரு நிலை. அதற்கு பிறகு போர்க்களம் இல்லாமல் சாதாரண மரணமாக இருந்தாலும் கணவனுடைய இறந்த உடலை தன் மடியில் கிடத்தி கொண்டு அவனோடு சேர்ந்து நெருப்பில் எரிந்து உயிர்விடும் ஒரு பரிகாரம் பிற்காலத்துல கொண்டு வரப்பட்டது. அது வந்து நலி அடல் புகுதல் என்று தமிழ்ல சொல்லப்பட்டது சங்க காலத்துல. பிற்காலத்துல அது உடன்கட்டை ஏறும் நிலைன்னு வந்து பேர் மாற்றி வச்சாங்க. இது ஒரு விதமான பரிகாரம். இதை தவிர மலையிலிருந்து உருளுதல், கோபுரத்தில் ஏறி குதித்தல், தன் நாக்கை அறிந்து கொடுத்தல், நவகண்ட பலி 9 விதங்கள்ல 9 இடங்கள்ல உடல்ல இருந்து தசையை அறுத்து எடுத்து காணிக்கை ஆக்கி விட்டு இறத்தல், இப்படியெல்லாம் வந்து சில பரிகாரங்கள் தற்கொலை முறைகள் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் மூலம் அறியப்படுகிறோம். மார்கபோலோ என்ற ஒரு பயண நூல் வல்லுநர், அவரை பத்தி நம்ம பள்ளிக்கூடத்துல பாட புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். அவர் வந்தபோது குலசேகர பாண்டியன் இருந்திருக்கார். அந்த ராஜாவுடைய கெஸ்டா அவர் தங்கியிருக்கார், சில மாதங்கள் தங்கியிருக்கார். அப்போ அவர் காலத்துல மரண தண்டனை கைதிகளுக்கு 2 விதமான மரணங்கள். ஒண்ணு அரசாங்க சேவகர்களால் கொல்லப்படுதல். அப்படி இல்லைன்னா கைதிகள் விருப்பப்பட்டால் அவர்கள் விரும்பிய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு அழைத்து சென்று அங்கு வந்து 12 கத்திகள் கைதிகளிடம் கொடுக்கப்படும். 12 கத்திகளை அவர்கள் விருப்பப்பட்ட இடங்களில் உடலில் சொருகி கொண்டு தனக்குத்தானே உயிரை மாய்த்து கொள்ளுதல். இப்படியெல்லாம் மரண தண்டனை இருந்திருக்கு. அந்த மார்க்கோ போலோ சொல்றாரு ஆச்சரியமா, அந்த காலத்துல வயதாகி பிணி மூப்பு வந்து மலஜலம் கழித்து இறக்கிறத வந்து ஒரு பெரிய அவமானமா தமிழர்கள் நினைச்சாங்க. ஒரு ஒண்ணுமில்லாத ஜடத்தை எரிக்கிறதுன்னா அந்த நெருப்பே வந்து தோஷம் தாங்கும் அப்படின்னெல்லாம் வந்து தமிழர்கள் பேசுவதை கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக
இந்த வந்து உயிரை மாய்த்துக் கொள்ளுதல் என்பது ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் கலாச்சாரமாக இருந்தது என்று இதை வைத்து அறிகிறோம். இதை தவிர இன்னொருத்தர் கேட்டாங்க, கோயிலுக்கு போனாங்களாம். கோயிலுக்கு போகும்போது தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அர்ச்சகர் ஓகேன்னு சம்மதப்பட்டார். ஆனா அங்க இருந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், தப்பு, தமிழ்ல அர்ச்சனை பண்ணக்கூடாது, சாமிக்கு வந்து சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும், அதனால சமஸ்கிருதத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தடுத்தாராம். இவங்க மனசு குழப்பத்தோட தமிழ்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்க. இது உண்மைதானா, எங்களுக்கு யூடியூப்ல எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன், ஏன்னா இது பல பேருடைய சந்தேகமா இருக்கும். நம்ம இந்திய கடவுள்களுக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு கடவுள்கள், அதாவது அரபு நாட்டுல வாழ்ந்த ஒரு இஸ்லாம் தோன்றிய அரபு நாடு, அவங்களுடைய மத கடவுளுக்கு அரபு தான் தெரியணும், இயேசுநாதருக்கு ஈப்ரு மொழி தான் தெரியணும். அப்படித்தானே புத்த மதம்னா இவருக்கு வந்து அவர் தோன்றிய நேபாளத்துல இருக்குது அவருடைய ஊர், ஆக நேபாளி மதம் தான் தெரியணும். ஞானம் பெற்ற ஊர் தான் வந்து புத்தகையா இங்க இருக்குது, ஆனா தோன்றிய ஊர் நேபாளத்துல இருக்குது. தமிழ்நாட்டுல சைவ சித்தாந்திகளும் ராமானுஜரை வந்து ஃபாலோ பண்ற வைஷ்ணவர்களும் தமிழுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் அர்ச்சனை உருவானதே இவங்களாலதான் கூட சொல்லலாம். பொதுவா அதாவது மந்திரங்களுக்கு ஓசை நயம் தான் முக்கியம், அந்த ஓசை நயம் ஏற்ற இறக்கங்கள் வந்து சமஸ்கிருதத்துல தான் வரும்னு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. இதை வந்து நான் ஒத்துக்கல. ஏன்னா சில கோயில்கள்ல தேவாரம் திருவாசகம் ஓதுவார் பாடுவாங்க பாருங்க, கேட்க ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரி இந்த வைஷ்ணவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பாடுவாங்க. குரூப்ல உட்காந்து ஒரு 50-60 பேர் ஒரே ரைமா பாடுவாங்க. நீங்க தூரத்துல இருந்து கேட்டீங்கன்னா திருப்பதியில சுப்ரபாதம் கேட்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா சமஸ்கிருதமா தமிழான்னே புரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆக அந்த ஓசை நயம் எல்லா மொழியிலுமே இருக்குது. நல்லா கவனிங்க, நமக்கு வந்து எந்த மொழியில தெரியுமோ, நம்ம எந்த மொழியில் தாய்மொழியோ, எந்த மொழியில் வளர்க்கப்பட்டோமோ அந்த மொழியில தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். நம்ம குழந்தைகளை கொஞ்சம், நம்ம வீட்டு நாய் பூனைகிட்ட அந்த மொழியில தான் பேசுறோம். பொதுவா வந்து இறைவன் என்பவர் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறவர். அவருக்கு வந்து மொழிபேதம் நிச்சயமா இருக்க முடியாது. இது என் மொழி, இது ஓ மொழி, இது எனக்கு பிடிச்ச மொழின்னெல்லாம் கடவுள் ஒருபோதும் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி இடையில இருக்கிற மனிதர்கள் தான் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. நீங்க வந்து குழந்தைகிட்டையும் நாய்கிட்டையும் பூனைகிட்டையும் எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழி தான் நம்ம வீட்டு பிராணிகளே புரிஞ்சு கொள்ளுது, வேற்று மொழி தெரியாது. ஆக எல்லாம் உதாரணமா நீங்க தமிழ் எப்படி ஒஸ்தின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ரஷ்யனுக்கு ரஷ்யா தான் ஒஸ்தியா இருக்கும், ஆங்கிலேயனுக்கு ஆங்கிலம் ஒஸ்தியா இருக்கும். இங்க நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா ஹிந்தி தான் உயர்ந்த மொழின்னுவான், ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு தான். இப்படி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஷை தான் உயர்ந்ததா இருக்குது. அதனாலதான் அந்தந்த மொழியிலேயே நம்ம வந்து கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கோம், கடவுளும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரையிலும் இறைவனும் குழந்தைகளும் மிருகங்களும் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். இறைவனை தமிழ்லயே அர்ச்சனை பண்ணி வணங்கலாம். அந்த காலத்துல அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், பிற்காலத்துல வந்த அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் எந்த மொழியில பாடி வச்சாங்க, இறை அருளை அடைஞ்சாங்க? தமிழ் தானே. ஆக ஏன் வந்து கடவுள் இடத்துல வந்து இந்த மொழி அந்த மொழின்னு பாரபட்சம் பார்க்கணும்? எல்லா மொழியிலையும் வணங்கலாம், எல்லா மொழியிலையும் அர்ச்சனை பண்ணலாம். இன்னும் நீங்க தெரியாத மொழி, உங்களுக்கு தெரியாத ஆதிவாசிகள் மொழியில இருந்தா கூட அர்ச்சனை பண்ணலாம். அதை இறைவன் புரிந்து கொள்வான். அது புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லைன்னா அப்புறம் இறைவனே இல்லையே. உதாரணமா ஒன்று சொல்றேன், என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், சில பேர் கோயில் மூடி இருந்தாங்கன்னா அவசகுணமா எடுத்துக்குவாங்க. கதவு மூடி இருக்குது, நடை சாத்தி இருக்குது, ஸ்கிரீன் போட்டிருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நண்பர் சொல்லுவார், கதவு மூடி இருந்தான்னா இந்த பக்கம் வந்து ஒருத்தன் பிரார்த்தனை பண்றான்றது அந்த கடவுளுக்கு தெரியாதா? அப்படி தெரியலன்னா அதை கடவுளை நம்ம வணங்கி என்ன பண்றதுன்னு கேலியா பேசுவார். ஆனா அது உண்மையா அர்த்தபூர்வமான ஒரு வார்த்தை அது. அதனால இதெல்லாம் வந்து இல்லாம உங்களுடைய பிரார்த்தனையை செய்துக்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் ஆண்டவன் பார்த்துக்குவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.